தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். செய்தி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான சட்டமன்ற வளாகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இபிஎஸ் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் அறையிலே தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்று சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதிமுக சார்பில் ஏற்கனவே இதற்கான அந்த கோரிக்கை கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த தீர்மானத்தின் மீது விவாதம் இன்று நடைபெற இருக்கின்றது. வாக்கெடுப்பும் நடைபெற இருக்கின்றது. அதாவது சபாநாயகர் பொறுப்பில் அப்பாவு அவர்கள் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பது தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெறும். இது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணியினர் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயம் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்பது இருந்தாலும் அதிமுகவினர் அந்த கோரிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அந்த வாக்கெடுப்பு நடைபெற்றால் அந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். அதாவது குரல் வாக்கெடுப்பு என்று சொன்னால் ஆம் என்று சொல்வார்கள். அதே போல எண்ணி கணித்தல் முறை, இரண்டாவது டிவிஷன் மெத்தட் என்று சொல்வார்கள். அதிலே எழுந்து நிற்க வேண்டும். இந்த தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்க வேண்டும், விருப்பமில்லாதவர்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அது போன்ற நேரங்களில் குழப்பத்தோடு செயல்படாமல் தெளிவோடு செயல்படுவதற்கும், அதே போல வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் என்னென்ன விஷயங்களை சொல்லி நாம் எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த தீர்மானம் சபாநாயகரை எதிர்த்து கொண்டு வருகிறோம். சபாநாயகர் அதிமுகவிற்கு எதிராக எந்தெந்த விஷயங்களில் செயல்பட்டிருக்கிறார் என்பதை பட்டியலிட்டு பேசுவதற்கும் சில பேரை தயார் செய்கிறார்கள். குறிப்பாக அவர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார், திமுகவினருக்கு பேச அதிக நேரம் கொடுக்கிறார், அதிமுகவினருக்கு பேச அதிக நேரம் கொடுப்பதில்லை. அதே போல நேரலை விவகாரத்திலே ஆளும் தரப்பினர் பேசினால் முழுமையாக நேரலை லைவ் கொடுக்கப்படுகிறது, எதிர்கட்சியினர் பேசினால் லைவ் கட் செய்யப்படுகிறது, அது எதிர்கட்சி பேசும்போது நேரலையில காண்பிக்கப்படுவதில்லை. எனவே இது ஒருதலை பட்சமாக இருக்கிறது என்பதுதான் அதிமுகவினருடைய குற்றச்சாட்டு. எனவே அதையெல்லாம் தொகுத்து அவர்கள் இந்த வாக்கெடுப்பின் போதும் இந்த விவாதத்தின் போதும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மூன்றாவது நாளாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது மிக முக்கியமான விஷயம். செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வெளிப்படையாக மோதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அவர் இன்றைய தினமும் புறக்கணித்திருக்கிறார். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.